Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.4 question number 4 பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். If one of the k of x minus 1 the whole square equal to 5x minus 7. Okay, கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அந்த அந்த क्वेश्चन வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். k of x minus 1 the whole square. Okay, given data k of x minus 1 the whole square equal to, that is 5x minus 7. 5x minus 7. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? double the other root. அப்போ ஒரு கண்டிஷனா கொடுத்திருக்காங்க. அது என்ன கண்டிஷன்னா, கண்டிஷன் நம்ம எழுதிக்கிடுவோம். என்ன கொடுத்திருக்காங்க கண்டிஷனா? one root double the other root. ஓகே, அதாவது ஒரு ரூட் one root எடுத்துக்கிடுவோம். one root equal to double the other root. ஓகே, இது வந்து நமக்கு ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தட் இஸ் ஷோ தட் கே ஈக்குவல் டு 2 ஆர் மைனஸ் 25. அப்போ ஷோ தட் கேட்டிருக்காங்க நமக்கு ப்ராப்ளத்தில். அப்போது ஷோ தட் கே ஈக்குவல் டு 2 ஆர் மைனஸ் 25. கே ஈக்குவல் டு 2 ஆர் கே ஈக்குவல் டு மைனஸ் 25. ஓகேம்மா, தமிழ் ஒருக்கா ரீட் பண்ணிடலாம். k of x minus 1 the whole square equal to 5x minus 7 என்பதன் ஒரு மூலம் மற்றதன் இரு மடங்கு எண்ணில் k equal to 2 அல்லது k equal to minus 25 என காண்க. ஓகே, சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆக்சுவலாக வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டுனாலே ஒரு ஈக்குவேஷன் தான். பட் அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் இல்லை, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரூட் வந்து அதர் ரூட்டுக்கு வந்து டபுளாக இருக்குங்கிற மாதிரி. தேர்ட் வந்து இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் உள்ள ஈக்குவேஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்னா என்னென்னா, என்ன ஃபார்மெட் இருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஒரு எக்ஸ் டேர்ம், அப்புறமா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கலாம். கே ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, நம்ம இதில் எழுதிக்கலாமே, அதாவது ஒன் ரூட்டு ஈக்குவல் டு டபுள் த அதர் ரூட்னா நமக்கு தெரியும். ஒரு ரூட் இங்கே ஆல்ஃபா கம்மா பீட்டா தான் நமக்கு ரெண்டு ரூட் இல்லையாம்மா. ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்டு, ரெண்டாவது ரூட் வந்து பீட்டா இல்லையா. அப்போ ஈக்குவல் டு பீட்டாக்கு பதிலாக என்ன போகிறோம்? டபுள் தி சேம் ரூட். புரிஞ்சுதா? இது ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. நமக்கு கண்டிஷன் இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. கண்டிஷன் பிரகாரம் ஒன் ரூட் ஈக்குவல் டு டபுள் தி அதர் ரூட் இல்லையா. டபுள்னா டபுள், இரண்டு மடங்கு. அப்போ ஆல்ஃபா வந்து பீட்டாக்கு பதிலாக 2 ஆல்ஃபா எடுத்திருக்கோம். இதே ரூட்டுக்கான டபுள் மடங்கு. ஓகே ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5x minus 7. இப்போ நம்ம a minus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். k of a minus b the whole square a square minus 2ab plus b square. ஓகே, ஈக்குவல் டு 5x minus 7. நம்ம இப்போ k உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். kx square minus 2kx plus k ஈக்குவல் டு 5x minus 7. இப்போ எல்லாமே ஒரு சைட் கொண்டு வரலாம், அதாவது லெஃப்ட் சைட் நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ kx square minus 2kx plus k minus 5x plus 7 equal to 0. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். எக்ஸ் ஸ்கொயரில் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ கே எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே வந்து ஒரு எக்ஸ் டேர்ம், இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இல்லையா. அப்போ எக்ஸை காமன் எடுத்தாச்சுன்னா நம்ம மைனஸே காமன் எடுக்கலாமே. இப்போ 2k ப்ளஸ் 5 ஆஃப் எக்ஸ். கரெக்டாக இது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2kx இந்த டேர்ம் வரும். அப்புறம் மைனஸ் 5 x இந்த டேர்ம் வரும். அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையாம்மா. அப்போ இதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் k plus 7 இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் கிடச்சிருச்சு. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஒரு எக்ஸ் டேர்ம், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இதில் வந்து ஏபிசி எடுத்து எழுதலாமா. ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட், அப்போ கே. அடுத்து பிங்கிறது யாருன்னா எக்ஸு கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2k ப்ளஸ் 5. அடுத்து சிங்கிறது யாருன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ கே ப்ளஸ் 7. அடுத்து நம்ம கொடுத்துக்கூடிய கண்டிஷன் என்னது? ஒன் ரூட் டபுள் தி அதர் ரூட் இல்லையா. அந்த கண்டிஷனை எழுதிக்கோங்க. கண்டிஷன், அதாவது கிவன் கண்டிஷன் எழுதிக்கலாமா. கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. ஓகே, அதாவது யூஸ்வலாக வந்து ஆல்ஃபா பீட்டான்னு தான் எடுப்போம். ஆல்ஃபா பீட்டா, இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக ஆல்ஃபா, பீட்டாக்கு பதிலாக டபுள் த ரூட் இல்லையா. ஸோ 2 ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். புரிஞ்சுதா? அதுதான் இதோடது மீனிங். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டு டேர்ம் பண்ண போகிறோம். that is sum of the root and product of the root நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். sum of the root, sum of the root என்ன வரும்? ஆல்ஃபா. ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா இல்லையா. இது ஆல்ஃபா, இது பீட்டா. அப்போது
ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா நமக்கு வரும். அது என்னன்னு பார்க்கலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு தட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்டுக்கான ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ இல்லையா, மைனஸ் பி பை ஏ. இங்கே மைனஸ் பின்னா இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, ஸோ மைனஸ் எடுத்துக்கலாம். 2k ப்ளஸ் 5 டிவைடட் பை ஏயோடது வந்து k. ஓகே, இப்போ நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபானா 3 ஆல்ஃபா இருக்கும், ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 டிவைடட் பை k. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 டிவைடட் பை 3k. 3k எஸ் 3k. ஓகே, இப்போ நமக்கு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு தட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்லேருந்து நம்ம ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ரெண்டாவது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட், இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு ரூட் வந்து ஆல்ஃபா இல்லையா, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா வரும். ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா எழுதலாமா? ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா சி பை ஏ. சிங்கிறது யார்? கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 7 டிவைடட் பை ஏக்கு பதிலாக நம்ம கே எழுத போகிறோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 7 டிவைடட் பை கே. அப்போது இதில் வந்து எழுதிக்கலாமே, ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 7 டிவைடட் பை 2k. ஓகே, இப்போ நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமா? இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 2 நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா கிடச்சிருக்கு, அங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் இல்லையா. இப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் 2ல் ஆல்ஃபா வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா நமக்கு கே வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். பாருங்கள், சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 in 2. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 2 என்ன ஆகும் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ. அப்போ 2k ப்ளஸ் 5 டிவைடட் பை 2k ப்ளஸ் 5 டிவைடட் பை 3k இல்லையா, 3k தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் இல்லையா, ஸோ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 டிவைடட் பை 2k. அடுத்து இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் வந்து a ப்ளஸ் வித் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அப்போது a ஸ்கொயர் இல்லையா, அப்போ 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ 2 இன்ட்டு 2னா 4, 4 5s are 20, ஸோ 20k ப்ளஸ் b ஸ்கொயர்னா 25. நியூமரேட்டர் ஓகே, டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து 9k ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 டிவைடட் பை 2k. இப்போ நம்ம இதில் உள்ள ஒரு கே இதில் கட் பண்ணிடலாமே, இதில் ஒரு கே, இது ஒரு கே கட் ஆகும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 இங்கே வரும். 2 ஆஃப் 4k ஸ்கொயர் ப்ளஸ் 20k ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 9k ஆஃப் k ப்ளஸ் 7. ஓகே, இப்போ நம்ம இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், இந்த 9k நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போது 8k ஸ்கொயர் ப்ளஸ் 20 into 2 40k plus 50 equal to 9k square plus 63k. இப்போ that is equation எல்லாமே one sideல நம்ம வந்து இது பண்ணலாம், ஒரு சைடில் கொண்டு வரலாம். அப்போது 8k square plus 40k plus 50, இது லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 9k ஸ்கொயராக வரும், மைனஸ் 63k equal to 0. இதே நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். k ஸ்கொயர் டேர்ம், ஒரு k டேர்ம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இல்லையா. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது ரெண்டுன்னா நமக்கு மைனஸ் கே ஸ்கொயர் இல்லையா, மைனஸ் கே ஸ்கொயர். அடுத்து கே டேர்ம் எங்கே இருக்குது, 40k மைனஸ் 63k அப்படின்னா 60 20 மைனஸ் 23 மைனஸ் 23k ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 0. ஓகே, எப்போதுமே வந்து தட் இஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் கே ஸ்கொயர் டேர்ம் வந்து நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ மல்டிப்ளை மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது மல்டிப்ளை மைனஸ். ஓகே, மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது கே ஸ்கொயர் ப்ளஸ் 23k மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 50. ஓகே, ஆட் பண்ணியாச்சுன்னா 23 அப்படின்னா 225 23 இல்லையாம்மா, 225 தட் இஸ் அடிஷன் வந்து ப்ளஸ் இல்லையா, அப்படின்னா நமக்கு இதில் தான் வரும். ஓகே, ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ப்ளஸ் 23 கிடைக்குதா, ஆட் பண்ணியாச்சுன்னா ப்ளஸ் 23 கிடைக்குது. மல்டிப்ளைனா நமக்கு வந்து மைனஸ் 50 கிடைக்குது. கிடச்சிருக்கா? ஓகே, இதில் வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்கள். k ஈக்குவல் டு மைனஸ் 2, k ஈக்குவல் டு ப்ளஸ் 2, சாரி k மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம் இல்லையா, k மைனஸ் 2 அண்ட் k ப்ளஸ் 25. அப்போது இதில் இருந்து கேல எழுதிக்கலாம். இப்போ k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, இப்போ k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அண்ட் k ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. அப்போது k ஈக்குவல் டு ப்ளஸ் 2 and k equal to minus
25. இதானே நமக்கு ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க. ஷோ தட் k = 2 அண்ட் k = -25. நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிருச்சு.